ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஆரி ஒர்க் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் ஜாயின் பண்ணியிருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸு. இது வரைக்கும் 3 வாரம் முடிஞ்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ப்ராய்டரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன்னா 10 இன்ச்சஸ் போர்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் காலா துணி வந்து 1 மீட்டர் வாங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லா துணி கடையிலுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 10 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு த்ரெட்டு வந்து 5 ரூபாய் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 த்ரெட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ஸ்கூல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கேல், பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு வந்து ஒரு நீடில் பாக்ஸ் விற்கிறாங்க. அது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா சைஸ் வரையா இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக தான் இருக்குது. எனக்கு அது கிடைக்கல, அதான் நான் இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு நோட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து டைரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான லாங் சைஸ் நோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். எம்ப்ராய்டரிக்கு எப்படி 10 இன்ச்சஸ் போர்டு வாங்கினோ அதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கு வந்து 18 இன்ச்சஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதோட எவ்வளோ சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நான் போட்டது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா இல்லைண்ணா, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது கீழே ஃபிக்ஸ் பண்ணுற இது நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஒரு வீடியோவை பார்க்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் போடுறதுக்கு சில்க் த்ரெட் வாங்குற மாதிரி இருக்கும். 2 வாங்கிக்கோங்க. நம்ம எம்ப்ராய்டரியாக வந்து ஒரு இது பண்ணி போடுவோம், பட் ஆரி ஒர்க்குக்கு வந்து நம்ம 2 நூலையும் சேர்த்து வச்சு தான் போடணும். அதனால் நான் ஒரு 5 கலர் வந்து கொஞ்சம் 2 வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கம் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம இந்த ஸ்டோன் இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற கிளாத்தே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஒன்று கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 மீட்டர் கார்டாக இது வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ்லாம் காமிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் கோல்டன் பீட்ஸ் வந்து காமிக்க போகிறேன். இதுதான் அது. வந்து அதில் சில இதில் வந்து விலை ஒன்றா இருக்குது, நான் வாங்கினேன், அதை அப்படியே சொல்லிடுறேன். இதெல்லாம் எனக்கு வந்து விலை தெரியல, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜட்டு. நம்ம ஆரி ஒர்க்லேயே மெயினான இது தான். இது விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 50 ரூபாய் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ். இது வந்து 2 சைஸாக இருக்குது, ஓகே. ஸ்மால் ஒன்று, பெருசாக ஒன்று இருக்குது. 35 ரூபா 35 ரூபாய், ரெண்டுமே சைஸ் பாருங்கள் வேறையாக இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிச்சபிள் ஸ்டோன். இது எப்படிக்கு கம்மியாக வாங்கியிருக்கேன், பட் ஆரி போட நிறையா எனக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட் டல் கோல்டு. இது விலை வந்து 30 ரூபாய், ஓகேவா? எல்லாருமே நான் 2 வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் காமிக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன மிரர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சர்க்கிள் மேலே யூஸ் ஆகுது. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 ரூபாய். அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த பிங்க் கலரில் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் ஆகும். இது வரைக்கும் எனக்கு இது யூஸ் ஆகலை, இதுமாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன், ஓகேங்க. இது எம்ப்ராய்டரிக்கும் ஆரி ஒர்க்குக்கும் சேர்த்து மொத்த மெட்டீரியல்ஸுமே இவ்வளோ தான் தேவைப்படும். ஒரு நோட் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தேவையான பீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, த்ரெட்டு, கம்மு, கிளாத்து, ஸ்கேல், பென்சில், ரப்பர், ஷார்ப்னர். அதுக்கப்புறம் இந்த போர்டை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், எதுவுமே டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இங்கே இருக்க பொருளை விட இந்த எல்லாத்தை விட நீடெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்து நம்மளை வந்து 14 and 24 சைஸ் நீடல் வந்து வாங்க சொல்லுவாங்க. அதை வாங்கினது இல்லாமல் இதுமாரி நீங்கள் வந்து த்ரெட் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதுமாரி நீடில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி வச்சிங்கன்னா நம்ம வந்து போடும்போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். நம்ம எப்படி போடுவோன்னா இப்படி தான் உள்ளே விட்டு வாங்குவோம் இல்லையா, அந்த டைமில் யூஸ் ஆகும். அது கூட உடன் நீடலுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நல்லது, ஓகே.